வணக்கம் நேர்களே. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு சட்டமன்றத்துல மசோதாக்களை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புறாங்க. அது ஆளுநர் கிடப்புல போடுறாரு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது இது ஒன்றிய அரசுக்கு எதிரா இருக்கு அப்படின்னு ஆளுநர் தரப்பு சொல்றாங்க. அப்போ மக்களுக்கு இது சரி தவறு அப்படிங்கறத மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு தெரியுமா, இல்ல ஒன்றியத்தால நியமிக்கப்பட்ட ஆளுநருக்கு தெரியுமா? மக்கள் நலன் முக்கியமா, ஒன்றிய அரசுக்கு சாதகமா இருக்கிறது முக்கியமா? இப்படி பல்வேறு கேள்விகளோட நிகழ்ச்சியை தொடங்கலாம். இது நச்சுன்னு 4 கேள்வி. ஒன்றியத்துல ஆளக்கூடிய
இல்லை அப்படின்னும் தமிழ்நாடு அரசு சார்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள், மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் ஏற்படும் இந்த மோதல் போக்கால மக்களுக்கு தான் பாதிப்பு ஏற்பட்டுட்டு வருது அப்படின்னும், மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காம இருப்பது மாநில அரசின் செயல்பாட்டுக்கு முட்டுக்கட்டை போடுவது போல் உள்ளது அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டது. மசோதா மீது ஆளுநர் முடிவெடுக்காம குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது ஏன்? எந்த வகையான மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் பரிந்துரைக்கலாம் என்பதை விளக்க வேண்டும் அப்படின்னு நீதிபதிகள் ஒன்றிய அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. ஆளுநர் தரப்புல இருந்து அளிக்கப்பட்ட விளக்கத்தோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத வழக்கறிஞர் திருமிகு அருள்மொழி அவர்களிடமிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பேரறிஞர் அண்ணா அன்னிக்கே சொன்னாரு, ஆட்டுக்கு தாடிய போல நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு அப்படின்னு. மாநில நிர்வாகத்துல ஆளுநரோட பங்கு எப்படிப்பட்டது? ஆளுநர் தலையிடலாமா? பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அந்த உதாரணம்ங்கிறது ஒரு இயற்கையாக எளிய மக்களுக்கும் புரியும்படியாக சொல்லப்பட்டது. அதாவது ஒரு விலங்குக்கோ ஒரு பூவுக்கோ ஒரு மனித உயிருக்கோ ஒவ்வொரு உடம்பின் பகுதியும் ஏதோ ஒரு பயனை கொடுப்பதாக இருக்குது. ஆட்டுக்கு கொம்பு, நாக்கு, பல்லு, கண் இப்படியெல்லாம். ஆனால் அந்த தாடி என்பது ஆட்டுக்கு தாடி எந்த வகையிலும் பயன் இல்லை. அதை போல் ஒரு நாட்டுக்கு ஒரு மாநிலத்துக்கு இந்த ஆளுநர் அப்படிங்கிறவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் பேரறிஞர் அண்ணா அப்படி சொன்னார். ஏன்னு சொன்னால், ஆளுநர் அப்படிங்கிற ஒருவர் எதற்காக தேவை, ஏன் தேவைப்பட்டார்? இந்தியாவை பிரிட்டிஷார் ஆட்சி செய்யும்போது அவங்க பல்வேறு பகுதிகளாக பிரித்து அவங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. ஆனால் இது ஒரு பெரிய நிலப்பரப்பு, அவங்களால நேரடியாக அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது அவங்களுடைய பிரதிநிதியாக, ஏஜெண்ட்டாக ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒருத்தரை அந்த நிர்வாகத்தினுடைய தலைமை பொறுப்பில் வச்சாங்க. அதுதான் கவர்னர். அப்படி வைக்கும்போது அவங்களுக்கு கீழே அப்போ மாவட்டங்கள் பிரிஞ்சாலும் சரி, அதுக்கு கீழே ஜில்லாக்கள் இருந்திருக்கு. இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அரசுக்கு தகவல் கொடுக்கறதுங்க. இது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதுவாங்க. அந்த மாதிரி சர் தாமஸ் மன்ரோ இருந்தார். அவர் எழுதின கடிதங்கள்லாம் ஆவணத்தில் இருக்குது. அவங்க அப்படி இங்கிலாந்தில் இருந்து இந்தியாவை ஆள்வதற்கு அவங்களுக்கு தேவைப்பட்டது. இது இல்லாமல் அட்வைசர்ஸ் டு தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் பிரிட்டிஷாருக்கு தேவைப்பட்ட ஒரு அமைப்பு. இன்றைக்கி அமைச்சரவைக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஆலோசகர்கள்னு ஒரு அமைப்பு இருக்குதா? இல்லை இல்லையா? மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுகளுக்கும் சரி கிடையாது. ஏன்னா அன்றைக்கி அது தேவைப்பட்டது, அதனால் அவங்க வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஆளுநர் எதற்கு தேவைப்படுகிறார்? மத்தியில் ஒன்றிய அரசு, இந்தியாவினுடைய ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு தொல்லை கொடுப்பதை தவிர கவர்னர்களை எந்த மாநிலத்திலேயாவது ஒரு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதற்காக நியமிச்சிருக்காங்களா? அப்படி எத்தனை ஆளுநர்கள் எதிர்க்கட்சி ஆட்சி செய்கிற மாநிலங்களில் உண்மையாக அவங்களுக்கு உண்மையான அந்த ஆலோசகர் அப்படிங்கிற இடத்துல செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 5% இருந்தால் கூட அதிகம். மற்ற எல்லா ஆளுநர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சி அரசுக்கு, அவங்கவுங்க கட்சி இருந்தால் ஏதோ கோயிலுக்கு போகிறது, கும்பாபிஷேகம் போகிறது, கச்சேரிக்கு போகிறது, அரங்கேற்றங்களை போய் தலைமை தாங்கிறது, அப்புறம் முக்கியமான இந்த டின்னர் கொடுப்பாங்க, தேநீர் விருந்து கொடுப்பாங்க, ஆண்டுக்கு 2-3 முறை. அந்த மாதிரி நல்ல மகிழ்ச்சியாக இருந்துட்டு தான் போயிருக்காங்க. எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்களாக இருந்தால் அவங்க வேலை மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த ஆட்சிக்கு தொல்லை கொடுப்பது. இப்படி ஒரு அமைப்பு ரீதியான ஒரு பதவியை வைத்துக்கொண்டு மக்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சிக்கு இடையூறு கொடுப்பதை தவிர இந்த ஆளுநர் என்கிற பதவிக்கு ஆக்கப்பூர்வமான வேலையே இல்லை அப்படிங்கிறத பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவ்வளோ எளிமையாக சொன்னார். ஆகையினால கவர்னருங்கிற போஸ்டே irrelevant, unwarranted. அதான் சரி. உச்சநீதிமன்றத்துல அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு உட்பட்டுதான் மசோதாக்களை ஆளுநர் கையாண்டார் அப்படின்னு ஒன்றிய அரசோட தலைமை வழக்கறிஞர் சொல்லியிருந்தாரு. அது உண்மைதானா? அரசியல் சாசன பிரிவு 200 சொல்வது என்ன? ஆளுநருக்கு ஒரு வழக்கறிஞர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் அப்படிதான் பேசணும். அப்படிதான், அதுக்கு தான் அவர் வக்கீலாக இருக்கார்.
ஆனால் நீதிமன்றத்துக்கு தெரியும். அதனால தான் நீதிபதிகள் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, அந்த மாதிரி தான் ஆளுநர் கையாண்டாரா? நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டம் அதனுடைய உறுப்பு 200 ஆர்டிகிள் 200 அதன்படி தான் RN ரவி அவர்கள் அவரிடம் அனுப்பப்பட்ட சட்ட முன்வரைவுகளை மசோதாக்களை கையாண்டிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியை கேட்டால் அவங்கள்ட்ட பதில் இல்லை. ஏன்னு சொன்னால் ஆர்டிகிள் 200 அரசியல் அமைப்பினுடைய 200வது உறுப்பு என்ன சொல்லுதுன்னா, ஒரு மாநிலத்தினுடைய சட்டசபை, அது சட்டசபை சட்ட மேலவை ரெண்டும் இருக்குது இல்லையா, அந்த 2 அவைகளோ இல்லை நம்ம மாதிரி மேலவை இல்லாமல் ஒரு சட்டசபை மட்டுமோ இருக்கக்கூடிய இடங்களில் அந்த சட்டசபை பெரும்பான்மையாக வாக்களித்து தீர்மானம் நிறைவேற்றி சட்ட முன்வரைவை அனுப்பினால் அதை அவர் என்ன செய்யலாம் அப்படின்னா, முக்கியமாக 3 வேலைகளை, கடமைகளை, பொறுப்புகளை அந்த கவர்னருக்கு அரசியல் சாசனம் வழங்குது. அது என்னன்னா, ஹீ ஷேல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷேல் ஆர் மே அப்படிங்கிற 2 சொல் வந்து ஆங்கிலத்தில் இயல்பாக பேசுகிறவங்களுக்கு தெரியும். ஷேல்னா என்ன, மே அப்படின்னா என்ன. ஐ மே டூ இட், ஐ ஷேல் டூ இட், யூ ஷேல் டூ இட் அப்படிங்கிறது என்ன பொருளில் வரும். ஆனால் நீங்கள் நீதிமன்ற தீர்ப்புகளில் மட்டும் இந்த ஷேல் மே 2 சொல்லுக்கும் அநேகமாக ஒரு 100-200 தீர்ப்பு இருக்குது. எங்கே வந்து மேங்கிறத ஷேல்னு படிக்கணும், எங்கே ஷேல்ங்கிறத மேன்னு படிக்கணும். இதுக்கு சட்ட மொழியில் வந்து பர்பஸிவ் இன்டர்பிரிட்டேஷன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளெல்லாம் போய் பார்த்தாலும் கூட இந்த ஆர்டிகிள் 200 சொல்லக்கூடிய விதி வந்து இன்னைக்கு இந்த ஆளுநர் RN ரவி நடந்து கொள்ளுகிற முறைக்கு கொஞ்சம் கூட பொருந்தாது. ஏன்னா அவருக்கு 3 பொறுப்புகள் இருக்குது. ஒன்று, அந்த மசோதாக்களை கையெழுத்து போட்டு ஆமாம் இன்று முதல் இது சட்டமாகிறதுன்னு கெசட்டுக்கு அனுப்பணும். அரசுக்கு அனுப்பிடனா அரசு வந்து அதை அரசு இதழில் கெசட்டில் விளம்பரப்படுத்துவாங்க. 2வது, இல்லை இதில் சில சிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை வந்து ஐ ரிசர்வ் இட் ஃபார் தி கன்சிடரேஷன் ஆஃப் தி பிரசிடெண்ட், இதை குடியரசுத் தலைவருடைய பரிசீலனைக்காக நான் வைக்கிறேன் அப்படின்னா அந்த நோட் போட்டு இதில் என்ன பிரச்சனை, இதை குடியரசுத் தலைவர் ஏன் பரிசீலிக்கணும் அப்படின்னு நோட்டு போட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். சும்மா அப்படியே வாங்கி இப்படியே வந்து நம்ம அஞ்சல் தலை அலுவலர்கள் மாதிரி, அஞ்சல் துறை அலுவலர்கள் மாதிரி அங்கே கொடுத்தாங்க இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற வேலை இல்லை. அதுக்கு வந்து இத்தனை ஏக்கர் நிலத்தில் ஒரு பங்களா கட்டி ஒருத்தர் உட்கார வைப்பாங்களா என்ன, அதுவும் இல்லை. அதுக்கான காரணங்களோடு எழுதி அனுப்பணும். 3வது, இல்லை இதில் சில திருத்தங்கள் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் இதை இப்படி மாற்றி போடுங்க அப்படின்னு அவருக்கு தோன்றினால் அந்த ஆலோசனையோடு அதை வந்து திருப்பி அனுப்பணும். எதையுமே பண்ணாமல் அப்படியே ஃபைலாக அடுக்கி வச்சுக்கிட்டு அந்த பக்கமே திரும்பாமல் நான் போய் வள்ளலார் சங்கத்தில் போய் வள்ளலார் சனாதனவாதின்னு பேசுகிறது, திருவள்ளுவருக்கு காவி ட்ரெஸ் போடுறது, இந்த வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் திரு RN ரவி வந்து இங்கே கவர்னராக இருக்கார். அப்போது அவர் செய்கிற வேலையை பாருங்கள், செய்ய தவிர்க்கிற வேலையை பாருங்கள். அவர் எதை செய்யாமல் இருக்கிறாரு, அவருடைய அரசியல் அமைப்பு அவருக்கு விதித்திருக்கிற கடமை, அது ஆப்ளிகேஷன், மேண்டேட்ரி, இதெல்லாம் வந்து சட்ட சொற்கள், இதை நீங்கள் செஞ்சு ஆகணும். இதை செய்யலைன்னா அவருக்கு அந்த பதவியில் இருப்பதற்கான அடிப்படை தகுதியே இல்லை. ரிட் ஆஃப் குவா வாரண்டோ அப்படின்னு ஒரு நீதி பேராணை இருக்குது. இப்போ ஒருத்தரை காணோம், ஆளை காணோன்னா அவரை கொண்டு வாங்க அப்படின்னு ஹேபியஸ் கார்பஸ்னு ஒரு ரிட்டு போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பதவியில் இருப்பவர் அரசமைப்பு அவருக்கு விதித்த அந்த பொறுப்புக்கு தகுதியானவராக இல்லை என்றால் நீங்கள் எந்த தகுதியில் அந்த சீட்டில் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டு அவருக்கு ஆணை அனுப்பக்கூடிய உரிமை நீதிமன்றத்துக்கு இருக்குது. இதுக்கெல்லாம் கட்டுப்பட்ட பதவி தான் ஆளுநர் பதவியும். ஆனால் அவர் வந்து ஏதோ வானத்திலிருந்து குதித்த மாதிரியும் இதுக்கெல்லாம் கட்டுப்படாதவரை போலவும் அவர் நடந்து கொள்ளுகிற அந்த முறை இன்று உச்சநீதிமன்றத்தால் இந்த கேள்விகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. இந்த 3ல் நீங்கள் என்ன செஞ்சீங்க, ஏன் செய்யலை, கமிஷன் அண்ட் ஒமிஷன்
இந்த ரெண்டுக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் உண்மையில் உச்சநீதிமன்றத்தில் நடந்திருக்கு. அரசியல் அமைப்பினுடைய உறுப்பு 200, 201 இதனுடைய உட்கூறுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கையெழுத்து போட்டு சீலடித்து அனுப்பணும்னு சொல்லலை. முதல் கடமை அதை அரசு நிறைவேற்றி அனுப்புகிற சட்ட வரைவு, அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டு அனுப்பணும் இல்லையா? 2வது, இது வந்து ரொம்ப சிக்கலானது, ஆகையினால இதில் வந்து குடியரசுத் தலைவர் பரிசீலிக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு என்ன காரணமோ அதை நோட் போட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். இதுவும் இல்லை, இது நல்லது தான், ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது, இதை இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் அப்படின்னு அதில் திருத்தங்கள் சொல்லி ஆலோசனையும் வழங்கலாம். ஆனால் 2வது முறை அந்த ஆலோசனைகளை தவிர்த்துவிட்டு மாநில அரசு அந்த சட்டத்தை நிறைவேற்றி அனுப்பினால் கையெழுத்து போடுவதை தவிர அவருக்கு வேறு வேலை கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஒன்றிய அரசினால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு முகவர். ஹீ இஸ் அன் ஏஜெண்ட் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட். ஆனால் மாநிலத்தில் உள்ள அரசு என்பது இட்ஸ் அன் எலெக்டட் பாடி ஓட்டட் பை த பீப்புள். ஆகையினால யார் இதில் அதிகாரம் வாய்ந்தவர்கள்னா மக்கள் தான் அதிகாரம் வாய்ந்தவர்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் மாநில அரசு. அவங்க அனுப்புகிற அந்த சட்டத்தை அவர் திருத்தங்கள் சொல்லலாம், ஆலோசனை சொல்லலாம், அதுக்கு இடம் இருக்குது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் மாநில அரசனுடைய உரிமை. இதுவும் தெளிவாக இருக்குது. இதில் வந்து அவர் இந்த 3 இல்லாமல் அவர் ஒரு அதிகாரத்தை கையில் எடுத்திருக்காரு. அது வந்து உச்சநீதிமன்றம் சொல்லுது, நீங்கள் வந்து வீட்டோ பை பேக்கெட், அதை பேக்கெட்லேயே வச்சுக்கிட்டு அதை ரத்து பண்ணுறது. இந்த எல்லா நாடுகளும் பங்கேற்கிற ஐநா சபை இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டோ பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. 80 நாடு மெஜாரிட்டியாக ஒரு தீர்மானத்தை ஒத்துக்கிட்டாங்க, 10 நாடு தான் எதுக்குதுன்னா கூட அதை ரத்து செய்வதற்கான அதிகாரம் உள்ள அந்த வலிமை, அதுக்கு வந்து வீட்டோ பவர்னு பேர். அது வந்து அமெரிக்காவுக்கு இருக்குது, ரஷ்யாவுக்கு இருக்குது, சீனாவுக்கு இருக்குது. இவங்களுக்கெல்லாம் அந்த வீட்டோ பவர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து தீர்மானத்தை முறியடிப்பது. நீங்கள் அப்படி வந்து பேக்கெட்லேயே வச்சுக்கிட்டு அதை வீட்டோ பவர் பயன்படுத்துகிறீங்களா அப்படிங்கிற பொருளில் உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. ஆகையினால அவருக்கு ஆலோசனை சொல்லுகிற அதிகாரம் இருக்குது. அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் மாநில அரசுடைய உரிமை. துணைவேந்தர் நியமனம் தொடர்பான மசோதாவை குறிப்பிட்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக தமிழ்நாடு மசோதா இருக்கு, அதனாலதான் ஆளுநர் ஒப்புதல் அளிக்கல அப்படின்னு ஆளுநர் தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. அப்போ மாநில அரசோட நலனை விட ஒன்றியத்துக்கு எதிரானது அப்படிங்கிறது தான் முக்கியமா? சந்தேகம் இல்லாம அதுதான் அவருடைய நோக்கமே அதுதானே. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுக்கு எதிராக மாநில அரசு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லை, ஒன்றிய அரசை தவிர மாநிலங்களே இருக்கக்கூடாது, இதுதான் அவங்க கொள்கை. மாநிலங்களே இருக்கக்கூடாது. இந்த டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இவங்க டெல்லியில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஊரில் இருக்க உசிலம்பட்டி வரைக்கும் இவங்க அங்கேருந்து சட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே நடக்கிறது என்ன, இந்த மக்களுக்கு தேவை என்ன, இவங்களுக்கு என்ன சட்டங்களை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தான் மாநில அரசுகளுடைய உரிமை. கல்வியோ பொது சுகாதாரமோ இந்த கட்டமைப்புகளோ இவற்றை பாதுகாக்க வேண்டியது மாநில அரசனுடைய கடமை. அதுக்கு வேண்டிய திட்டங்களை உருவாக்குறதுக்கு சட்டம் போடுவது மாநில அரசனுடைய உரிமை. அப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு 2000 கல்லூரிகளை கட்டி வச்சுருக்காங்க. இந்த 2000 கல்லூரிகளை தமிழ்நாட்டு மாணவர்களுடைய நலனுக்கேற்ப எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத மாநில அரசு தான் முடிவு பண்ண முடியும். அப்போ வந்து நீங்கள் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு யூஜிசி என்கிற ஒரு அமைப்பு, அவங்க வந்து இட்ஸ் ஒன்லி எ ரெகுலேட்டரி பாடி. யூஜிசி போடுகிற சட்டங்களுக்கு என்ன பேர், அவங்க வந்து இந்த நடைமுறைகளை ரெகுலேட் பண்ணுறது, இதுக்கு இன்னென்ன மாதிரி விதிமுறைகள் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. ஒரு ப்ரொஃபஸர் பதவிக்கு இன்னென்ன விதிகளை நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லலாம். இதுலேயே மாநில அரசினுடைய சட்டம், ஒரு யூனிவர்சிட்டி ஆக்டும் யூஜிசி போடுற ரூலும் எதிரெதிராக இருந்தால் அதில் எதெல்லாம் செயல்படுவதற்கு உரியது இல்லாதது அப்படின்னு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் இதுக்கு வியாக்கியானம்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்டர்பிரிட்டேஷன், விளக்கம் சொல்கிறது.
அந்த வேலை வந்து கவர்னர் வேலை கிடையாது. அது நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு, நீதிமன்றத்தினுடைய உரிமை. எல்லாத்தையும் இவரே எடுத்துக்கிட்டு எதையும் செய்யாமல் வச்சுக்கிறதுக்கு பேர் வந்து அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல். இதுதான் வந்து ஆர்.என். ரவி அவர்கள் யுஜிசிக்கு எதிரான அந்த தீர்மானங்களுக்கும் சரி, பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக முதல்வர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த தீர்மானத்துக்கும் அவர் அதை அப்படியே வந்து சட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு அப்ரூவலும் பண்ணாமல் திருப்பியும் அனுப்பாமல் வச்சிருக்கிறது அவருடைய சுயநலம் தானே தவிர வேற இல்லை. தமிழ்நாடு வேண்டாம், தமிழ்தாய் வாழ்த்தும் வேண்டாம், ஆளுநர் உரையை படிக்க விருப்பமில்ல, மசோதாக்கள் கிடப்பு போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா ஆளுநரை திரும்ப பெறணும் அப்படின்னு மாநில அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில ஒன்றிய அரசு ஏன் செவிசாய்க்க மறுக்குது? இது வந்து ஊரறிந்த ரகசியம் அப்படின்னு பொதுவாக மக்கள் மத்தியில் சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒரு ரகசியமா அப்படின்னு. அது மாதிரி ஒன்றிய அரசினுடைய கொள்கைங்கிறதே ஒரே நேஷன் ஒரே எலெக்ஷன், இதுதான் அவங்க கொள்கை. அதே மாதிரி ஒரே மதம் ஒரே மொழி, அது ஒரே சட்டம் கூட இருக்குது. அது என்னென்னா அவங்களுக்கு வேண்டிய ஒரே சட்டம் மனுஸ்மிருதி, அவங்களுக்கு தேவையான ஒரே மொழி சமஸ்கிருதம், அவங்களுடைய ஒரே மதம் வந்து ஹிந்து மதம். இதை நடைமுறைப்படுத்துறதுக்காக தான் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. நீங்கள் மற்ற எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்குன்னு சில கொள்கை இருக்கும். அந்த கொள்கையில் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் இருக்கும். நாங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவங்களுக்காக போராடுறோம், அவங்களுடைய உரிமைக்காக நாங்கள் திட்டங்கள் போடுவோம், பெண்கள் முன்னேற்றத்திற்காக திட்டங்கள் போடுவோம், இந்த இன்க்ளூசிவ்னஸ் அனைவரையும் சேர்ப்பது. இப்போ திருநர் வாரியம் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்குது, திருநங்கை திருநம்பின்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து வாரியம் அமைப்பது. இப்படி உடல் ஊனமுற்றோர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, அதை மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கு தனியாக வாரியம் அமைத்து அவர்களுக்கு வேண்டிய திட்டங்களை போடுவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு வர்றாங்கன்னா அவங்களுடைய செயல் திட்டம் என்னவாக இருக்கும், இதெல்லாம் தானே இருக்கும். இனி இவ்வளோ பேர் வந்து உயர்கல்விக்கு நாங்கள் தயாரிக்கிறோம், அரசு பள்ளிகளுக்கு இவ்வளோ திட்டங்களை கொடுப்போம், இதெல்லாம் தான் ஒரு ஆக்கப்பூர்வமான மக்களுக்காக வருகிற கட்சியினுடைய செயல் திட்டமாக இருக்கும். இதுக்கு எதிரான தத்துவத்தை கொண்டவர்களுடைய செயல் திட்டம் என்னவாக இருக்கும்? நாங்கள் வந்தால் இந்த ரவுண்டு மசூதியெல்லாம் இடிப்போம், அடுத்த ரவுண்டு தர்காவெல்லாம் காலி பண்ணுவோம், அப்புறம் இல்லை அடுத்து சர்ச்சுக்கு வர்றோம், இதுதானே. நாலாவது நம்ம வீட்டை இடிப்பாங்க, அவ்வளோதான். இப்போ எங்கே என்ன சாப்பிட்லாம், யார் எங்கே சாப்பிடக்கூடாது, அடுத்தது உங்கள் வீட்டு அடுப்பில் என்ன குழம்பு கொதிக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நாங்கள் கட்சி தொண்டர்களை அனுப்புவோம். இப்படியெல்லாம் வந்து அறிவிக்கப்படாத கொள்கைகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் வந்து பிஜேபி. அதனுடைய மூல நோக்கம் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டம். அதுதான் வந்து ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி ஒரே வர்ணாசிரம தர்ம சட்டம் அப்படிங்கிறது தான். இதை நிறைவேற்றுகிற வேலைக்கு தான் பிஜேபி இருக்குது. அதுக்கு இடையூறு வராத படிக்கு கவர்மெண்ட்டை நடத்திக்கிட்டு இருந்தால் தானே இதெல்லாம் பிரச்சனை. எல்லாத்தையும் வித்துடுறது, அதெல்லாம் தனியார் பார்த்துக்குவாங்க. இந்த கலவரம் பண்ணுறது இதுக்கான வேலைகளை மட்டும் நாங்கள் பார்த்துக்குறோம். இப்படி ஒரு அழிவுபூர்வமான கட்சி இருக்குதுன்னா அது வந்து பிஜேபி ஆட்சி தான். ஆகையினால் அவங்க கொண்டு வருகிற ஒவ்வொரு செயல் திட்டமும் அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கிற ஏஜென்ட்டுகளும் முகவர்கள் மாதிரி மாநிலங்களுக்கு அனுப்புகிறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆளுநர்கள். அப்போ அவங்க என்ன செய்வாங்க? அந்த மாநில மொழிக்கு எதிராக பேசுவாங்க, மாநில மக்கள் உரிமைக்கு எதிராக பேசுவாங்க, அந்த மாநிலத்தினுடைய அடிப்படை கொள்கைக்கு எதிராக பேசுவாங்க. அந்த மாநில மக்களுக்குள்ள பிரிவுகளும் கலவரங்களும் உருவாகும் விதமாக நடந்துக்குவாங்க. இந்த 3 அஜெண்டாவையும் யோசித்து பார்த்திங்கன்னா பிஜேபி, அதனுடைய மூலவர்களான ஆர்எஸ்எஸ் தத்துவம், இவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய ஆளுநர் ஆர்.என். ரவி, எல்லாம் வந்து முக்கோணம் சரியாக இருக்கும். ஆகையினால இதில் கவர்னர் பதவியே வேணாங்கிறது நம்முடைய கொள்கை. இந்த கவர்னரை இவ்வளவு சட்டத்துக்கு புறம்பாக நடந்து கொள்ளுகிறவரை முதல்ல திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறது இன்றைய உடனடி தேவை. அதை தான் சட்டப்பூர்வமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு உச்சநீதிமன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கு.
ஆளுநர் விவகாரத்துல தமிழ்நாடு அரசு சார்பா உச்சநீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்குல உச்சநீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளை ஆளுநர் தரப்பு கிட்ட முன் வச்சிருக்காங்க. அதுக்கு ஆளுநர் தரப்புல இருந்து பல்வேறு விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே போன்ற மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உமேரா.